பௌத்த தர்மம் என்பது உலகத்தினுடைய ஆகச்சிறந்த ஒரு அகிம்சையை சொல்லுகின்ற ஒரு தர்மம் என்று சொல்வார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்களை பொறுத்தவரை அந்த கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லாதவர்களாக தங்களை அடிக்கடி வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். ரோமாரசனாக்கனுடைய ஆட்சி என்று மட்டுமில்லை, இங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே பௌத்தத்தினுடைய ஏதோ ஒரு சாயல் அவர்களுக்கு தேவைப்படுது. சும்மா இருக்கக்கூடிய பிக்குகளுக்கெல்லாம் இப்போ இப்படியான ஒரு ஆசை இந்த தீர்ப்பினூடாக வராதா? அப்படி என்று சொன்னால் நாங்களும் வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே மொட்டை அழித்து விட்டு பிக்குவாக மாறினால் எல்லாம் சரி போல இருக்குது. அடுத்து இந்த ஜீவத்தை பீசவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பிலைகள் வருகின்றது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, நாங்கள் இதை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே கொண்டு வர மாட்டோம். பௌத்த தேரர்களினுடைய கைகளை விலங்கிட்டு அழைத்து வருவதை பார்க்க எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே இதனை நிவர்த்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் அவர்களுடைய கையில் விலங்கிடக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் உண்மையான தேரோக்களாக துறவிகளாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு என்று வருகின்ற பொழுது ஒரு விகாரம் இருந்தால் காணி அபகரிப்பு இலகுவாகிவிடும். இலங்கையினுடைய தமிழ் பிராந்தியங்களுக்கு வருகின்ற ஜனாதிபதியும் ஜேதத்தினுடைய உறுப்பினர்கள் சொல்வார்கள் இனவாதம் பேசக்கூடாது, இந்த நாட்டில் இனவாதம் இருக்கக்கூடாது என்று. கொழும்புக்கு போன உடனே அதெல்லாம் மாறிவிடும். ஒரு வகையில் இந்த பொதுஜன பெருமுனைக்கான எதிர்ப்பிலைகளை காண்பிச்சு அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ அல்லது அவர்களுடைய அடுத்த கட்டம் மேலோங்கி விடுமோ, பௌத்தத்தை பயன்படுத்தி அவர்கள் மீண்டும் அவர்களுடைய கை மேலோங்கி விடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக இவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்களோ. இலங்கை என்பது இலங்கையினுடைய ஒரு நடைமுறை சாத்தியமான விடயங்களை கதைக்கணும் இல்லையா? ஏதோ என்னென்றா பௌத்தத்துக்கு முன்னுரை வழங்காத ஒரு அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்கினால். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம், த ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கம். இலங்கை ஒரு சிங்கள பௌத்த முன்னுரிமை வாய்ந்த ஒரு நாடுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது தொடர்பான நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுறது, பலராலையும் பேசப்படுகின்றது மற்றும் விமர்சனத்துக்கும் உள்ளாகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அண்மையில் அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்திய பல்லேகம கேமரத்தின தேரர், அவர் மேல் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவருக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான விமர்சனங்களும் இந்த அன்ரோகுமாரசனாக்கனுடைய அரசாங்கம் சார்பாக எழுப்பப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவருடைய பிணைக்கு பிறகு பெண்கள் தரப்பினரிருந்து கூட பலதரப்பட்ட கேள்விகளும் வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஜனாதிபதி அன்ரோகுமாரசனாக்க அவர்களுடைய ஒரு பேச்சில் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த தேரர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக ஒரு தனியான நீதிமன்ற முறைமையை உருவாக்குவது தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. இது மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். எங்களோட ஊடகவியலாளர் பிரியங்கன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரியங்கன். வணக்கம் ஜீவன். உண்மையிலேயே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதற்கு இந்த விடயம் மேலும் வலு சேர்த்திருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு இடங்களிலும் இந்த தனியான நீதி, ஏற்கனவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடகிழக்குக்கு ஒரு நீதி, தென்னிலங்கைக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் தான் இந்த நீதி கட்டமைப்புகள் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. நீதிமன்றங்கள் போன்ற சுயாதீன நிறுவனங்கள் சுயாதீனமாகத்தான் செயல்படுகின்றனவா, அல்லது இந்த நிறைவேற்றுத்துறையினுடைய அதிகாரம் அங்கே இருக்கின்றதா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகளும் இந்த இலங்கை அரசியல் கட்டமைப்பு தொடர்பாக எழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தேரர்களுக்கு முன்னுரிமை என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு தனியான நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டால் இந்த குறிப்பிட்ட அளவான ஒழுக்க சீர்கேடுகள் கூடுமா குறையுமா ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக. அதாவது பௌத்த தர்மம் என்பது உலகத்தினுடைய ஆகச்சிறந்த ஒரு அகிம்சையை சொல்லுகின்ற ஒரு தர்மம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்களை பொறுத்தவரை அந்த கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லாதவர்களாக தங்களை அடிக்கடி வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் காலாதி காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களால் வெறுக்கத்தக்க விடயங்களை எல்லாம் செய்கிறவர்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலிலே தான் இலங்கை பௌத்தர்கள் தங்களுடைய பௌத்த தலைமையாக இருக்கக்கூடிய பௌத்தர்களினுடைய தீரோக்கள் அல்லது மகாநாயக்கர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடியவர்கள். இது காலங்காலமாக இருந்து வருகிறது. இலங்கை ஒரு பௌத்த நாடாக தேவநம்பியதீசனுடைய காலத்தில் ஆகியதில் இருந்து இந்த
பௌத்த தேரர்களின் பின்பற்றுதல்கள் இருந்திருக்கிறது. குறிப்பாக மஹிந்த தேரருடைய பிள்ளைகளினுடைய அந்த மஹிந்த தேரர்களுடைய அந்த வழிகாட்டுதல் ஆலோசனையின் அடிப்படையில் அதன் பின்பு தேவநம்பிதேசனுடைய தம்பியினுடைய மனைவி அன்பலாதேவி பிக்குணியாக பொறுப்பேற்றது. இப்படி பிக்குகளுக்கான மிக நீண்ட வரலாறு இருக்கிறது இலங்கையில். அப்படி இருக்கிற போது அவர்கள் சொல்லுகின்றபடி அப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போது நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பிக்குகள் தான் காரணம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தமிழ் மக்களிடம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மிக அதிக அளவில் இனவாதத்தை கற்கக்கூடியவர்களாக இந்த பௌத்த தேரர்கள் மாறி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது காலத்திற்கு காலம் இந்த பௌத்த தேரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, தங்களுடைய விகாரங்களில் அத்துமீறல்களில் ஈடுபடுவது, இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாலியல் ரீதியான சீண்டல்கள், சிறுவர்களை பயன்படுத்துவது, இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஒரு தேரர் தன்னுடைய விகாரை வளாகத்திற்குள் யானைக்குட்டியை சட்டவிரோதமாக வளர்த்ததாக கைது செய்யப்பட்டார். உடுவே தமலோக தேரர் என்று சொல்லி ஒருவர். இப்போது இருக்கக்கூடிய அனுராதபுரத்தினுடைய ஹேமரத்ன தேரர் இருக்கிறார். அவர்கள் போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் அல்லது இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்பது பௌத்த தர்மத்திற்கு மிக மோசமானதாக இருந்தாலும் அதனையும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு விடயம் என்பது பௌத்த தர்மத்தை இன்னும் கீழ்நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது விளங்காத இலங்கையினுடைய பௌத்தர்கள் தங்களுடைய பௌத்த கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும், இலங்கை அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது என்று ஒரு புறம் கூச்சலிடுகிறார்கள். மறுபுறம் இலங்கையினுடைய ஜனாதிபதி நேற்றைய நாளில் பேசுகிற போது தர்ம நீதிமன்றங்கள் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது 1931ஆம் ஆண்டினுடைய பௌத்த அறநிலையத்துறை சட்டத்தை மீள திருத்துவதற்கு சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார். பௌத்த தேரர்களினுடைய கைகளில் விலங்கிட்டு அழைத்து வருவதை பார்க்க எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கிறது, ஆகவே இதனை நிவர்த்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் அவர்களுடைய கையில் விலங்கிடக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் உண்மையான துறவிகளாக இருக்க வேண்டும். ஆசாபாசங்களை துறந்தவர்களாக நாங்கள் துறவிகளாக இருக்கிறோம், இந்த காவி உடையை அணிந்து கொள்கிறோம் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்படி இல்லை, உங்களுக்கு ஆசைகள் இருக்கிறது, நீங்கள் இந்த உலகிலே வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களைப் போல சாதாரண மனிதர்களாக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் துறவியாக இருந்துவிட்டு அதற்கு போய் இப்படியாக மாறி இருக்கக்கூடியது ஒரு அவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மத கோட்பாட்டுக்கு ஒரு துரோகம். அதே போல் இந்த நாட்டுக்கு சட்டங்களுக்கு அல்லது சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் என்பதும் இன்னும் ஒரு துரோகம். ஆகவே இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இலங்கையினுடைய ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார்? தனியான ஒரு சட்ட கட்டமைப்பு, நீதி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடிக்கடி சொல்லுகிற விடயம் மத இனபேதமற்ற அரசு என்று இவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இலங்கையினுடைய தமிழ் பிராந்தியங்களுக்கு வருகின்ற ஜனாதிபதியும் ஜேவிபியினுடைய உறுப்பினர்களும் சொல்வார்கள் இனவாதம் பேசக்கூடாது, இந்த நாட்டில் இனவாதம் இருக்கக்கூடாது என்று சொல்லி. கொழும்புக்கு போன உடனே அதெல்லாம் மாறிவிடும், அவர்கள் கடுமையான இனவாதிகளாக மாறிவிடுவார்கள். ஸ்ரீலங்காவினுடைய பௌத்த கட்டமைப்பை பாதுகாக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வார்கள். உங்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான விடயத்தை சொல்ல வேண்டும். இவர்கள் கம்யூனிஸ்டவாதிகளாக மார்க்சிசவாதிகளாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுவார், மதம் என்பது ஒரு அவின் போன்ற ஒரு விடயம் என்று சொல்லுவார். அப்படி பார்க்கிற போது இப்போது கம்யூனிசவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஜேவிபிக்கு பௌத்தம் என்கின்ற அவின் தேவைப்படுவதாக இருக்கிறது. இதற்கு இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய ஆட்சி என்று மட்டுமில்லை, இங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே பௌத்தத்தினுடைய ஏதோ ஒரு சாயல் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது, அல்லது பிக்குகளுடைய ஆலோசனை தேவைப்படுகின்றது. இது வளமையாக அமைக்கப்பட்ட கட்டமைப்பு தான். உண்மையிலேயே இவர்கள் புதிதாக ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குவதும் சரி, ஏற்கனவே இருக்கின்ற நீதிமன்ற கட்டமைப்புகளில் இவர்களுக்கான இந்த தண்டனை வழங்கப்படுவதாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கல் நிலைமையை தோற்றுவிக்கிறதா தானே இருக்கின்றது. அண்மையில் கூட இவருடைய பிணை வழங்கப்பட்டதிலிருந்து மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதற்குரிய பதிலை அன்ரோ மாரசநாயக்க அரசாங்கம் சொல்லும் என்று எதிர்பார்த்தோன்றிருக்கிற நேரத்தில் ஒரு புதிய நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்குற தர்ம நீதிமன்றம் என்கின்ற அடிப்படையில் ஒரு புதிய ஒரு நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்க சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒன்றுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. இந்த அரசாங்கம் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. தாங்கள் தயாரித்து வைத்த நிகழ்ச்சி நிரலை எங்கள் திணிக்க பார்க்கின்றார். உண்மையில் ஜெகன், ஒரு விடயம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டமைப்பில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த தேரர்களுடைய ஆதரவு அனுசரணை தேவை என்ற நிலைப்பாடு இருக்கிறது. அதற்காக பௌத்த தேரர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அல்ல, அவர்கள் வானத்திலே இருந்து இறங்கியவர்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சட்டம் என்பது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒவ்வொரு பிரஜைக்கும் சமமானது. ஆகவே இந்த சட்டத்தின் முன் குற்றம் செய்கின்றவர்கள் எல்லோரும் நிறுத்தப்பட வேண்டும்.
இந்த நிலைப்பாடு இருக்க வேண்டும். உண்மையில் ஜனநாயகத்தை ஆட்சி செய்கிறோம் என்கின்றவர்கள், சட்டத்தினுடைய ஆட்சியை செலுத்துகிறோம் என்கின்றவர்கள், நல்லாட்சி செலுத்துகிறோம் என்கின்றவர்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. ஒரு விடயம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய நீதி கட்டமைப்புகளின் ஊடாக இந்த பௌத்த தேரர்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியாது, தண்டனை வழங்க முடியாது. தர்ம நீதிமன்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய நீதிமன்ற கட்டமைப்புகளை கேள்விக்குட்படுத்துகிறாரா, அதிலே குறைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த நீதித்துறையை அவமதிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஆக இவர்கள் என்னதான் பழைய விடயங்கள் அப்படி இப்படி என்று சொன்னாலும் ஆதரவுகளை நீங்கள் உங்களுடைய மதத்தின்பால் இலங்கை ஒரு பௌத்த முன்னுரிமை வழங்குகின்ற நாடு என்று சொல்லி நீங்களே உங்களுக்கு யாப்பு எழுதி வைத்திருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் செய்து கொள்கிறீர்கள். அதில் எந்த மாற்றுகளும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் நீதி கட்டமைப்புகள், சுயாதீனமாக இயங்கக்கூடிய நீதி கட்டமைப்புகளிலும் தலையிட்டு புதிய ஒரு தர்ம நீதிமன்றம் என்று சொன்னால் யார் அங்கே நீதிபதிகளாக இருப்பார்கள்? தங்களுக்குள்ளே ஒரு நீதிமன்றம், தங்களுக்குள்ளே தீர்ப்பு. ஆகவே அவர்கள் எல்லாம் ஏதோ செய்ய முடியும். நான் வானொலியினுடைய ஒரு நேரலை நிகழ்ச்சியில் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது கேட்டார்கள், சும்மா இருக்கக்கூடிய பிக்குகளுக்கெல்லாம் அப்போ இப்படியான ஒரு ஆசை இந்த தீர்ப்பினூடாக வராதா? அப்படி என்று சொன்னால் நாங்களும் வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே மொட்டை அழித்து விட்டு பிக்குவாக மாறினால் எல்லாம் சரி போல இருக்குது அப்படி என்று சொல்லி கேட்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கும் அல்லது இப்படியான விடயங்களில் ஈடுபடாத பௌத்த தேரர்களுக்கும், எத்தனையோ பௌத்த தேரர்கள் பௌத்த தர்மத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் குறை கூற வேண்டியது பௌத்த தர்மத்தை அல்ல, பின்பற்றுகின்ற இவர்களை, அப்படியானவர்களை இந்த பக்கமாக அழைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இப்படி இருக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த புனிதமான காவி உடையை துறந்துவிட்டு நீங்கள் சாதாரண மனிதர்கள் போல, ஜெகனை போல என்னை போல நீங்கள் மாறி வரலாம், உங்களுடைய பாகங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் அப்படியாக இருந்துவிட்டு இப்படி செய்வது எந்த அளவுக்கு மோசம் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாட்டில் இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, எல்லோரும் ஒன்று. நாங்கள் பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள், ஒரு மதம் சார்பானவர்கள் இல்லை. இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இடதுசாரிய சிந்தனையுடையவர்கள். இடதுசாரியம் அங்கே போனது. இப்போது ஜனாதிபதி சொல்லிய கூற்றின் அடிப்படையில் பார்க்கிற போது ஜேவிபி அல்லது என்பிபி சாஷ்டாங்கமாக பௌத்த தேரர்களுடைய அல்லது மகாநாயக்கர்களுடைய காலிலே விழுந்து நின்று நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செய்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டது போல இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசு என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் அனைவருக்குமான அரசு என்கின்றவர்கள், ஈழத்து தமிழ் மக்கள் பேசுகிற போது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றவர்கள், அவர்களுடைய விடயங்களில் தலையிடுகிறவர்கள் என்றால் நீங்கள் அனைவருக்குமான அரசு என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற்படியாக இருக்க வேண்டும். நீங்கள் மதசார்பான அரசா, இல்லை கம்யூனிஸ்ட் அரசா, இடதுசாரியம் பேசுகின்ற கொள்கையை கொண்டிருக்கிறீர்களா? இப்படியான கேள்விகளுக்கு இவர்களிடம் பதில். எல்லா சமய தலைவர்களுக்கும் ஒரே மாதிரியான நிலைப்பாடுகள் வழங்கப்படுதாண்டா? இல்லை. ஜீவத்த பீரிஸ் அவர்கள் இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது, அடுத்து இந்த ஜீவத்த பீரிஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பிலைகள் வருகின்றது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, நாங்கள் இதை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே கொண்டு வர மாட்டோம் என்று. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் தேரர்கள் கூட எங்களுடைய இன போராட்டங்களில் ஒரு அங்கமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த விடயங்களை அவர்கள் பௌத்தம் சார்ந்தோ அல்லது மத ரீதியான விடயங்களாகவோ அவர்கள் பார்க்கின்றார்கள் என்றதே இங்கே ஒரு கேள்விதான். ஏனென்றால் இவர்கள் பார்க்கின்ற விடயம் தமிழர்களுக்கு சார்பான விடயங்களா அல்லது தமிழர்களுக்கு எதிரான விடயங்களா? இந்த ரெண்டு விடயத்தை வைத்தோண்டு தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பௌத்தத்தை ஏன் இங்கே இவ்வளவு இறுக பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றோம், இறுக பற்றி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய நாட்டினுடைய கொள்கைக்கு தேவைப்படுகின்றது என்கின்றதுக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு எதிரான அல்லது தமிழ் மக்கள் சார்ந்த தமிழர்களுக்கு எதிரான சில விடயங்களை கட்டி எழுப்புவதற்கு அது உதவுகின்றது சில இடங்கள்ல, இல்லையா? உதாரணமாக தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு என்று வருகின்ற பொழுது அங்கே ஒரு விகாரம் இருந்தால் காணி அபகரிப்பு இலகுவாகிவிடும், அல்லது பௌத்தம் சார்ந்த விடயங்கள் இருந்தால் இலகுவாகிவிடும். நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். வடக்கு கிழக்கு 2 தேரர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். ஒன்று கல்கமுவ சந்தாபோதி தேரர், இரண்டாவது பாடமுறை திலகவம்ச தேரர். கல்கமுவ சந்தாபோதி தேரர் இங்கே இருக்கிறார், குருந்தூர் மலையில் இருக்கிறார். பாடமுறை திலகவம்ச தேரர் புல்மோட்டையில் அரசுமலை பிக்குவாக இருக்கிறார். அவர்கள் வடக்கு கிழக்கே ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு எம்எஸ்டி பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் தையட்டி ஜிந்தோட்டை நந்தராம தேரர், அவரை ஒரு பக்கம் விடுங்களேன் என்று சொன்னால் தையட்டிகள் ஆக்கிரமித்து அப்படியாக விட்டுக் கொள்ளலாம். இவர்களுக்கு எம்எஸ்டி பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு அமைச்சருக்குரிய பாதுகாப்பு இருக்கிறது. இவர்களுடைய கைகளில் துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்ட பாடமுறை திலகவம்ச தேரர் இருக்கிறார் இல்லையா, திருகோணமலையில் பொன்மலைக்குடா என்ற பிரதேசத்தில் மக்களோடு காணி பிரச்சனையில் ஈடுபட்டு அந்த மக்களை நோக்கி துப்பாக்கியை நட்டியவர். எங்களுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை போல மக்களோடு பேசுகிற போது இந்த தேரர்
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி செய்கிறார் என்கின்ற போது இவ்வளவு விமர்சனம் என்று மிகப்பெரிய சொன்னால், அளவில் ஒரு மதத்தினுடைய துறவியாக மக்களை வழிநடத்தக்கூடியவர் மக்களை நோக்கி துப்பாக்கி நீட்டுகிறார் என்றால் எப்படி என்று யோசித்து பாருங்கள். பொன்மடை கூடாவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றது. இப்படி பார்க்கிற போது அவரை எப்படி என்ன செய்வார் தெரியுமா? அந்த பிராந்தியங்களிலே மக்களுடைய வயல்கள் இருக்கிறது இல்லையா, அங்கெல்லாம் தொல்லியல் திணைக்களத்தினுடைய எல்லை கற்கள் ஒரு இடத்திலே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்களை இவர் எடுத்துக்கொண்டு அந்த வயல்களில் நாட்டி விடுவார். நாட்டிவிட்டு அந்த இடங்களில் விவசாயம் செய்வார். மக்கள் அங்கே போனால் தொல்லியல் திணைக்களம் இவர்களை கைது செய்ய சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடும். அவர் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மேல சொத்து குவிப்பு சம்பந்தமான விடயங்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் சிறுமியர்களுடைய விவகாரம், இன்னொரு பக்கம் பார்த்தால் இவர்கள் மீதே இந்த துப்பாக்கியை பயன்படுத்திய விவகாரம், அதாவது துப்பாக்கி எடுத்து காட்டின விவகாரம். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய காணியில மக்கள்லாம் நாங்கள் விவசாயம் செய்கிறோம், மக்கள் தான் நான் அனுபவிக்கணும், அதுதான் ஒரு மக்களுடைய ஆட்சியாக இருக்கும். இங்கே எங்களுடைய நாட்டினுடைய ஒரு சட்டமோ அல்லது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கின்றது. மக்களுடைய இடங்களில் இராணுவத்தினர் இருக்கலாம், மக்களுடைய பொருளாதார கட்டமைப்புகளை இராணுவத்தினர் கையில் எடுக்கலாம், தீரர்கள் கையில் எடுக்கலாம். இந்த கட்டமைப்பே மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சியிலிருந்து விலகி, குறிப்பாக தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களில் மட்டும் ஆட்சியிலிருந்து விலகி இதை ஒரு தனியான இராணுவ கட்டமைப்பை நோக்கி நகர்த்துதல் அல்லது தனியான பௌத்த கட்டமைப்பை நோக்கி நகர்த்துதல் என்ற ஒரு கோட்பாட்டுகளை கொண்டு வருகின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஏன்னா நிறைய பொருளாதார கட்டமைப்புகள் இங்கே மாறி இருக்கு இல்லையா? உண்மையில் ஜெகன் ஒரு விடயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜேபிபி என்கின்ற கட்சி காலாதி காலமாக சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதில் மும்முரமாக இருந்தவர்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது இந்த நாடு பிரிக்கப்படக்கூடாது, அதிகாரம் பரவலாக்கக்கூடாது என்று சொல்லி போராட வெளிக்கிட்டவர்கள். இவர்களுடைய காலப்பகுதி இப்படி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கிற போது இந்த நாட்டில் பௌத்த தேரர்களுடைய அட்டகாசம். அம்பிட்டிய சுமணரத்தின தேரர் என்று மட்டக்களப்பில் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு பிரதேச செயலாளர், செங்கலடியினுடைய பிரதேச செயலாளருக்கு கன்னத்தில் அறைந்தவர். சரியா? போராட்டங்களின் போது முன்னுக்கு நிற்பார். போலீசாரினுடைய கழுத்து பட்டியை பிடித்து இழுத்திருக்கிறார். தும்பு தட்டியோடு ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பு விஜயம் செய்கிற போது இப்படியானவர்கள் இருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அவமதித்த கலக்கொடை அத்தை ஞானசார தேரர் இருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய சீலரத்தின தேரர் சர்ச்சைக்குரிய நாட்டை துண்டாடுகின்ற இனவாதத்தை பேசுகின்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம் மக்களுக்கு எதிரான திகனையிலே கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் அத்தை ஞானசார தேரர். அவர்களுக்கு எதிராக எல்லாம் என்ன நடந்தது? இன்று பௌத்த விகாரங்களினுடைய நிர்வாகத்தில் தலையிடுவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். ராஜாங்கனை சந்தரத்தின தேரர் இவர் எப்படி ஒரு அரசு அதிகாரியினுடைய கடமையை செய்ய இடையூறு விளைவித்தார் என சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர். ஆக ஒரு அமைதியினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற, அதனை வெளிப்படுத்துகின்ற இவர்கள் எல்லாம் இப்படியாக நடந்து கொள்ள அவர்களை காக்கின்ற நடவடிக்கையில் மும்முரமாக இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான விடயம். ஏன் இந்த விடயத்தை பேசுகிறோம் என்று சொன்னால், கடந்த காலங்களிலும் இந்த அரசுகள் அப்படி செயற்பட்டது. அவர்கள் சிங்களவர்கள் என்றாலே அப்படித்தான். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக இதையெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னவர்கள், நாட்டில் இனவாத மதவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள். ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது தேசிய மக்கள் சக்தி இந்த பௌத்தம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்காமல் இருந்தா, அல்ல தேரர்களை அவமதிக்கிற மாதிரியான சில செயல்பாடுகளை மேற்கொண்டா, அடுத்ததாக பொங்கி எழுகிற கட்சியாக பொதுஜன பெரமுனை இருக்கின்றது. ஒரு வகையில் இந்த பொதுஜன பெரமுனைக்கான எதிர்ப்பிலைகளை காண்பிச்சு அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ அல்லது அவர்களுடைய அடுத்த கட்டம் மேலோங்கி விடுமோ, பௌத்தத்தை பயன்படுத்தி அவர்கள் மீண்டும் அவர்களுடைய கை மேலோங்கி விடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக இவர்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றார்களோ, கிட்டத்தட்ட மாறி மாறி இதை பயன்படுத்துறதான் இல்லை. இப்படி ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும் ஜெகன். நாமல் ராஜபக்ச அல்லது மஹிந்த ராஜபக்ச வந்து இதை தான் செய்ய போகிறார் என்பதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு இவர்கள் இருந்தால் என்ன, அவர்கள் இருந்தால் என்ன தான். அப்போ ஒரு ஆட்சியில் இருக்கணும்னா கட்டாயம் இது தேவைப்படுதுன்றே இதில் கையில் எடுக்கத்தானே வேணும். இந்த கட்டமைப்பை நாங்கள் இப்படி மாற்றுறது, அங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கட்டமைப்பை மாற்றாம நாங்கள் அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறார் என்று ஆட்சியாளர்கள் மேல குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அது வழக்கமாக நடக்கிற விடயம் தான். நான் கேட்கிறேன், யார் இந்த கட்டமைப்பை மாற்ற வேண்டும்? இந்த கட்டமைப்பை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது? அதான் என்னுடைய கேள்வி. நாட்டிலே மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அரசியல் யாப்பை எழுத வேண்டும். இவர்கள் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியோடு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி. இவர்கள் என்ன செய்யலாம்? இவர்களால் முடியும் புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு, அதனை நிறைவேற்றுவதற்கான 3/2 பெரும்பான்மை இவர்களிடம் இருக்கிறது. ஆக இந்த நாடு வளமாக இருக்க வேண்டும், இந்த நாடு இனிமேலும் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும்,
இந்த நாட்டினுடைய சந்ததிகள் இவர்கள் சொல்லுவது போல இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை பெற வேண்டுமாக இருந்தால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்கி இருக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசுகள் தான் பிரச்சனையாக இருந்தது, நாங்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள். எங்களிலும் பலர் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்க அப்படி பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தாத ஒரு அரசை ஏன் உருவாக்க முடியாது? ஏன் இலங்கை என்பது இலங்கையினுடைய சாத்தியமான விடயங்களை கதைக்கணும் இல்லையா? பிரியங்க ஏதோ என்னண்டா பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்காத ஒரு அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்கினால் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகரும் என்ற ஒரு கேள்வி. அடுத்த கட்டம் ஜனாதிபதி அன்ரு குமாரநாயக்க அவர்கள் உண்மையிலேயே பதவியில் இருந்து நீங்கள் அப்படியாக குறிப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சிங்களவர்களும் இந்த இனவாத சிங்களவர்களாக இருக்கிறார்கள் என்றார். இல்லை, இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. இந்தியாவிலே எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இந்து மதம் மிக பிரதானமான ஒரு மதமாக இருக்கிறது. இந்தியா நினைத்திருந்தால் அதை ஒரு மத சார்பான நாடாக வைத்து இந்தியா மத சார்பற்ற நாடு. அவர்களுடைய ஆட்சியில் அரசியலமைப்பில் மத சார்பற்ற ஆட்சியாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி எந்த மதத்தை பின்பற்றுவார்னு நான் கேட்கல, எந்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்? அவருடைய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பை பொறுத்தவரை இந்தியா மதசார்பற்ற நாடு. அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இல்லையா? பாரதிய ஜனதா என்ற கட்சி ஒரு மதத்திற்கு சொந்தமான கட்சி. RSS என்கின்ற ஒரு அமைப்பினுடைய தீவிரவாத அல்ல, இந்துத்துவா தீவிர கொள்கைகளோடு அப்படியான ஒரு அமைப்பினுடைய ஒரு அங்கம் தான் பாஜக. ஆகவே அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய கோட்பாட்டை அங்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இது அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது மக்கள். இங்கு அரசியலமைப்பு என்கின்ற விடயத்தை பேசுகிறேன். அரசியலமைப்பு கொள்கை ஒரு மதம் சார்ந்த இருந்தா அதை பின்பற்றலாம். அப்படியா? அவர்களுடைய கட்சி அவர்களுடைய இங்கே நடக்குது. அரசியலமைப்பினுடைய தவறு இல்லையா? இது கட்சி சார்ந்திருக்கின்ற பொழுது கட்சியுடைய கொள்கையை பின்பற்றுகின்றார். அதுதான். அதாவது அரசியலமைப்பில் இந்த இழுக்கங்களை தளர்த்தலாம். இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது, அவர்கள் இனவாத கட்சிகளாக இருப்பார்கள். நாங்கள் இனவாதிகள் இல்லை என்று சொல்கிறோம். இல்லை, ஏன் JVP-இடம் அல்லது NPP-இடம் இதை கேட்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் இனவாதிகள் இல்லை, எங்களிடம் சிகப்பு சட்டைகள் இல்லை, நாங்கள் வெள்ளை சட்டை அணிந்து விட்டோம், இது இனவாதம் மதவாதமற்ற நாடு என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். கம்யூனிசம் மதங்களோடு தொடர்புடையது அல்ல, மத போர்ப்புக்கு அப்ப நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல காரல் மார்க்ஸ் குறிப்பிடுகின்ற மதம் என்பது அவின் போன்றது என்று அவர் குறிப்பிடுகிறார். கம்யூனிச கோட்பாட்டை கொண்டவர்கள் என்று இவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவார்களாக இருந்தால் ஏன் இந்த அவினை வைத்திருக்கிறார்கள்? அப்படி இல்லை, இவர்களிடம் ஒரு விடயம் தெளிவாக இருக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியிடம் பூரணமான ஆதரவு இருக்கிறது. அவர்கள் நாடாளுமன்ற பலம் கொண்டவர்கள், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உடையவர்கள். இவர்களுடைய காலத்தில் இதை செய்யாவிட்டால், இவர்களுடைய கொள்கை இது இல்லை என்று சொன்னால் அதனை நிறைவேற்றலாம். செய்தால் ஒரு சட்ட பாதுகாப்பு, அரசியலமைப்பு என்பது இன்னுமொரு பெரும்பான்மை வரும் வரை அதை மாற்ற முடியாது. அரசியலமைப்புக்கு உட்பட்டுத்தான் இலங்கையினுடைய அரசு திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் இதற்கு முன்பு கூறியதனால் தான் உங்களிடம் சொல்கிறோம். மஹிந்த ராஜபக்ச விடுமோ, கோட்டாபாய ராஜபக்ச வாய்ப்பு கிடைக்குமா என்றதா நீங்க இப்படி பொய்களை சொல்ல வேண்டும், ஏன் மக்களை மாற்ற வேண்டும், ஏன் மக்களை மூடர்களாக்க வேண்டும்? தேர்தலுக்கு வருமான தேர்தல் விஞ்ஞாபனம் ஏன் எல்லாரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கிற நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது இல்லை. நான் இது தேர்தல் ஆதரவு தெரிவிக்கல, இதை நடைமுறை சாத்தியமான விடயங்களை பேசணும் தான் சொல்றோம். உண்மையிலேயே பௌத்த கட்டமைப்பில் இருந்து முற்றாக மாற்றுவதற்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கிட்டு அடுத்த முறை தேர்தலில் குதிக்கின்ற பொழுது தனக்கான முழுமையான ஆதரவை இந்த அளவு பெரும்பான்மையை உருவாக்கி கொள்ள முடியுமா ஜனாதிபதி அன்ரு குமாரநாயக்க? அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய முடியாது என்றால் அதே பெரும்பான்மையோட இன்னொரு கொள்கையை வெற்றி ஒரு ஆசனம் தேவை. அதுதான் அப்படி ஒரு அரசியல் செய்ய வேண்டும். அதுதான் சரி. அதே அப்படி இல்லாட்டிக்கு இன்னொரு கட்சி குதிக்கும். பொதுஜன பெரும்பான்மை பெரும்பான்மை பெற்றா அது மீண்டும் பௌத்த சாசனத்தை உள்ள கொண்டரும். செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை செய்யவில்லை, செய்வார்கள். ஏதோ அவர்கள் செய்கின்ற விடயத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஏன் இவர்களும் அவர்களும் ஒன்றுதான்? அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதற்குரிய வழிவகைகள் உங்களிடம் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவோம் என்று சொல்லித்தானே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்கள் செய்யவில்லை என்பதனால் தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. நாங்கள் இங்கிருந்து அடிப்படை கட்டமைப்புகளை மாற்ற முடியாது. ஸ்ரீலங்காவினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால், அரசியலமைப்பு ரீதியாக மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்சவினுடைய இனவாத மதவாத போக்குகள் வேண்டாம், கோட்டாபாய வேண்டாம் என்று சொல்லி ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லிதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல செயற்படுங்கள், அடுத்த ஆட்சியை பிடிக்க வேண்டும், அடுத்த அரியாசனத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி செயற்படுங்கள்
என்று சொல்லி மக்கள் ஆட்சியை வழங்கவில்லை. இந்த நாட்டில் அறகலை என்ற ஒரு போராட்டம் நடந்தது. அந்த அறகலை என்ற போராட்டத்தின் பின்பதாக சிங்கள மக்களுடைய மனநிலை மாறியது. இந்த நாடு இனவாதத்தால் தான் இந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிடுவது போலன்றி இலங்கையில் வாழக்கூடிய அறகலைய போராட்டம் நடத்தியது யார்? இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நடத்தினார்கள். அதிலேயே அது பொறுப்பை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கட்சி பலம் அங்கே எங்க இருந்தது? தேசிய மக்கள் சக்தி. இவர்களிடம் மாணவர் கட்டமைப்பு இருக்கிறது, இருந்தது, எடுத்துக்கொண்டார்கள். உங்களுடைய அமைப்புகள் ஒன்றுக்கும் மாணவர் கட்டமைப்புகள் இல்லை, நீங்கள் போகவில்லை, போராட்டங்களை செய்யவில்லை, இன்றும் வடக்கு கிழக்கில் போராட்டங்களை முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள். இது உங்களுடைய பிழை, அதை கொண்டு அங்கே சேர்க்க முடியாது. அவர்கள் பலமாக இருக்கிறார்கள், அவர்கள் அந்த இடத்திலே போயிருந்தார்கள். இங்கு பேசப்பட வேண்டியது சிங்கள மக்களிடம் ஒரு தெளிவு ஏற்பட்டது. இன்று இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லோரும் இனவாதிகள் கிடையாது, இப்படி மதவாதிகள் கிடையாது. மக்கள் ஒரு மாற்றத்தை நம்பி இந்த ஜேவிபி வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும் என்று சொல்லித்தான் இந்த என்பிபிக்கு வாக்களித்தார்கள். தவிர இவர்கள் அதிகார கதிரையில் இருக்கட்டும் என்று சொல்லி வாக்களிக்கவில்லை. இவர்கள் நாங்கள் மாறிவிட்டோம், எங்களுடைய நிலைமையிலிருந்து நாங்கள் மாறி வந்து விட்டோம், இந்த மக்களுக்கான ஒரு இடதுசாரியத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தினார். அந்த நம்பிக்கைகள் ஒரு மாற்றத்திற்காக அளிக்கப்பட்டவாக. உண்மையிலே நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். உங்களுடைய நேரத்தை எங்களோட பயந்து கொண்டமைக்கு நன்றி பெரியங்க. நன்றி ஜெகன். தொடர்ந்தும் காத்திரமான இன்னொரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.